Hi, hello, welcome to day 13 of my weight loss diet. ஆக்சுவலா இந்த டே 13 தான் சொல்லணுங்க. ஆனா இன்னைக்கு வந்து நாளைக்கு கார்த்திகைங்கிறதுனால இன்னைக்கு வந்து ஒரு சீட் டே ஆகும். ஸோ அதனால இன்னைக்கு நான் என்ன பண்ணுனேன்னா எக் கிரேவி, மட்டன் பிரியாணி. ஸோ இன்னைக்கு கொஞ்சம் நிறைய நான்வெஜ். ஸோ நாளைக்கு கார்த்திகைங்கிறதுனால இன்னைக்கு என்ன பண்ணுனேன் அப்படின்னா கொஞ்சம் நிறைய நான் வெஜிடேரியன்ஸ் எடுத்து பண்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால இன்னைக்கு வந்து என்னால டயட்டை ஒழுங்கா கீப் அப் பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஆஃப்டர்நூன் வந்து நான் டெஃபினட்டா நிறைய சாப்பிடுவேன். அது எனக்கு தெரியும். ஸோ இப்ப நான் வந்து நம்ம இதுக்கு முன்னாடிலாம் கிடையாது. இப்பதானே நம்ம வெயிட் லாஸ்ல ஸ்டார்ட் பண்றோம். பட் ஆனா என்னன்னா நான் டே 1ல பார்த்ததை விட அந்த டே 15ல டெஃபினட்டா கம்மியா இருக்கணும். எவ்வளோ கம்மிங்கிறத நம்ம சாப்பிடுற சீட் மீல்ஸ் அதெல்லாம் பொறுத்து தான் இருக்கு. ஸோ நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 kg கம்மி ஆயிருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் திருப்பி அடுத்த மந்த்துக்கு அடுத்த 15 டேஸ்க்கு அடுத்த கேஜி தான் கீழே தான் போகணுமே தவிர ஏறக்கூடாது. ஏறிச்சுன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும். ஸோ அதனால சரி ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டேன். ஸோ அதனால இன்னைக்கு நானே ஒழுங்கா பண்ணலைங்கிறதுனால உங்களுக்கு எந்த மோட்டிவேஷனல் டிப்பும் இன்னைக்கு கொடுக்க முடியாது. பட் என்ன பண்ணுனேன் அப்படின்னா ஆஃப்டர்நூன் என் மைண்டுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு நான் ஆஃப்டர்நூன் வந்து நிறைய சாப்பிட போறேன் அப்படின்ட்டு. ஸோ மார்னிங் என்ன பண்ணினேன் அப்படின்னா அஸ் யூஸ்வல் வெள்ளை பூசணி ஜூஸ் காலையில எந்திரிச்சு குடிச்சிட்டேன். பட் கொஞ்சம் ஸ்வீட் கிரேவிங்ஸ் இருந்ததுனால சின்னதா ஒரு டெய்ரி மில்க் சாக்லேட் இருந்தது, அதையும் சாப்பிட்டேன். சரி எப்படி இன்னைக்கு நம்ம வந்து கொஞ்சம் சீட் தான் பண்ண போறோம், சீட்டோட சீட்டா நம்ம வந்து சாக்லேட்டையும் சாப்பிட்டு இன்னைக்கு நம்மளோட சாட்டிஸ்பாக்சனை சரி பண்ணிக்கலான்ட்டு அப்படி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து எக் கிரேவி வச்சேன். எக் கிரேவி, இட்லி, தோசை இதெல்லாம் தான் இருந்தது. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன், போர்ஷன் கண்ட்ரோலை விட ரொம்பவே கம்மியா எடுத்துக்கலான்ட்டு ஒரே ஒரு இட்லி, அது கொஞ்சம் பெரிய இட்லி சைஸ் தான் இருந்தது. ஸோ ஒரே ஒரு இட்லி, அதோட வந்து 2 எக்கு, அதுல இருக்கிற எல்லோவை நான் தூக்கி போட்டுட்டேன். ஒயிட் மட்டும் தான் சாப்பிட்டேன். எல்லோ இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்துட்டேன், அவங்க சாப்பிட்டாங்க. ஒயிட் மட்டும் கிரேவியை வச்சு சாப்பிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து அதோட கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அப்புறம் வந்து கொஞ்சம் கிரேவிங்ஸ் இருந்துச்சு, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த டைம் என்ன பண்ணினேன் அப்படின்னா ஆரஞ்சு கொஞ்சம் எடுத்து ஒரு ஆரஞ்சு மட்டும் சாப்பிட்டு கொஞ்சம் தண்ணி குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் நான் போயிட்டு மத்தியானம் லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது கொஞ்சம் மட்டன் பிரியாணி, சிக்கன் கிரேவி, சில்லி சிக்கன், அப்புறம் கொஞ்சம் பொட்டேட்டோ சிப்ஸ் வாங்கிட்டு வர சொன்னேன். ஸோ பொட்டேட்டோ சிப்ஸும் சாப்பிட்டாச்சு. ஸோ எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு 1:30க்கு என்னோட லஞ்சை நான் ஸ்டார்ட் பண்ணும்போது கொஞ்சமா ஒரு பிளேட்ல பார்த்தீங்கன்னா டெஃபினட்டா 300 கிராம்ஸ், 300 to 350 கிராம்ஸ் ஆஃப் நான் பிரியாணி சாப்பிட்ருப்பேன். ஏன்னா நாளையில இருந்து நம்ம ஒரு மாசத்துக்கு வெஜிடேரியன் இல்லையா, என்னமோ அதுக்கப்புறம் நம்ம நான்வெஜ் சாப்பிடாத மாதிரி எனக்குள்ள ஒரு தாட், அவ்வளோதான். ஸோ நான் என்ன பண்ணினேன்னா சிக்கன் கிரேவி கொஞ்சம் வச்சுட்டு ஃபைபர் கண்டென்ட்டுக்காக ரைத்தா இருக்கு இல்லையா, ஸோ ஆனியன் பச்சடி, ஸோ ஆனியன் பச்சடி அதை வச்சுட்டு கொஞ்சம் சிப்ஸ் வச்சுட்டு ஸோ அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டேன். நான் உங்களுக்கு காமிக்கிற போர்ஷன் ஆஃப் பிளேட்ல வந்து ஒரு இதுதான். பட் ஆனால் நான் செகண்ட் டைம் அந்த அளவு வச்சு சாப்பிட்டேன். அதுதான் இதுல ஒரு பெரிய ட்விஸ்டே. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்கன்னா சரி ஏதாவது சாப்பிட்டு முடிச்சாச்சு கொஞ்சம் ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா அப்படின்னு பார்த்துட்டு ஒரு மேங்கோ, பிஸ்தா, சீத்தாப்பல்னு சொல்லிட்டு 3 ஐஸ்கிரீம் போட்டாங்க. ஒரு ஸ்கூப் மட்டும் மேங்கோ எடுத்துட்டு இன்னைக்கு ரொம்ப நம்ம வந்து வெயிட் இது பண்ணிட்டோம், ஸோ இதுக்கப்புறம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம மத்தியானம் நிறைய ஹெவியா சாப்பிட்டதுனால நைட்டு வந்து முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணிக்கலாம், இல்ல அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட் சாப்பிடலாம் அப்படின்னு திங்க் பண்ணியிருந்தேன். ஸோ அதே மாதிரி தான். ஸோ நைட் ஈவினிங் டைமும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெர்பல் டீ தான் எடுத்துக்கினேன். வயிறு கொஞ்சம் ஃபில் ஆகணும் இல்லையா, இல்லாட்டினா போய் மஞ்ச் பண்றதுக்கு எதையாச்சும் வயிற்றுல போட்டுக்கினே இருக்கணும்னு எனக்கு தோணும். மோஸ்ட்லி நம்ம எல்லாருக்குமே அப்படிதான் தோணும். பிகினிங்ல இருக்கும்போது போக வர நட்ஸ், ஏதாச்சும் ஃப்ரூட்ஸ், எல்லாத்தையும் வாழைப்பழம் எல்லாம் இருந்தா ஆட்டோமேட்டிக்கா நம்ம வாய்க்குள்ள போடணும்னு தோணும். பிளஸ் சிப்ஸ் டேபிள்லயே இருக்கும், அதையும் வாய்க்குள்ள போடணும் தான் நம்ம எல்லாம் திங்க் பண்ணுவோம். எல்லாரும் எப்படி திங்க் பண்ணுவோம்னு தெரியாது, நான் இந்த மாதிரி தான் திங்க் பண்ணுவேன். ஸோ அதனால இன்னைக்கு வந்து ஈவினிங் வந்து ஏதாச்சும் ஒரு ஆரஞ்சு, 1 or 2 ஆரஞ்சு மட்டும் சாப்பிட்டுட்டு வேற எதுவும் நம்ம சாப்பிட வேண்டாம், கொஞ்சம் ஓரளவு நம்மளுக்கு வந்து ரொம்ப வெயிட் ஏறாது அப்படின்ட்டு திங்க் பண்ணிட்டு ஈவினிங் வந்து ஒரே ஒரு ஆரஞ்சு தான் எடுத்தேன். நடுவில் கொஞ்சம் டைம்ல என்ன பண்ணேன்னா கொஞ்சம் ஹாட் வாட்டரா குடிக்க ஆரம்பிச்சேன். இவ்வளவு நம்ம சாப்பிட்ருக்கோம் இல்லையா, ஸோ அதனால கொஞ்சம் ஹாட் வாட்டர்ஸா குடிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம சாப்பிட்ட அந்த கேலரி, அந்த கார்போஹைட்ரேட்ஸ் அதெல்லாம் போய் அந்த ஃபேட்ஸ் எல்லாமே போய் அங்கங்க போய் தங்காம அப்படி டைஜஸ்ட் ஆகி போயிடுங்கிற ஒரு என்னோட ஒரு தாட். அப்படிதான், அது உண்மையா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல. ஸோ அதனால அந்த மாதிரி பண்ணிட்டு
ஈவினிங் அதை சாப்பிட்டுட்டு இன்னைக்கு வந்து என்னோட டேயை வந்து நான் முடிச்சுட்டேங்க. ஸோ உங்களை வந்து டே 14ல இருந்து 1 மந்த்துக்கு ஒன்லி வெஜிடேரியன் ஃபுட், ரொம்ப ஸ்ட்ரிக்ட் டயட்டோட நான் உங்களை வந்து மீட் பண்றேன். பை, டேக் கேர்.